ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க. இந்த மே மாதங்கிறது ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மே மாதத்தில் அந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களானது நடக்க இருக்கு. மே மாதத்தில் அப்படி என்ன முக்கியமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, சமீபத்தில் ஒரு கிரக பயிற்சியானது நடந்தது. அந்த கிரக பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால என்ன நடக்குங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி என்ன கிரக பயிற்சி நடந்ததுங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. என்ன கிரக பயிற்சி நடந்திருக்குன்னா சூரிய பயிற்சி தாங்க நடந்திருக்கு. நவக்கிரகங்கள்லேயே முதன்மையான கிரகமாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து விலகி ரிஷப ராசிக்கு இந்த மே மாதம் பயிற்சி ஆகியிருக்கிறாரு. அவர் பயிற்சியாக இருக்கக்கூடிய இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் இன்னைக்கு மகர ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த வைகாசியில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி சூரியன் பயிற்சியாகக்கூடிய இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு தமிழ் மாதமானது கணக்கிடப்படும். அதன்படி சூரியன் மேசராசியில் இருக்கும்போது சித்திர மாதமாகவும் தற்போது ரிஷபராசியில் வந்ததுனால இது வைகாசி மாதமாகவும் குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி இந்த வைகாசி மாதம் ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது. தெய்வீக ரீதியாக மிகவும் முக்கியமான மாதமாக குறிப்பிடப்படுவது வைகாசி மாதம். காரணம் என்னென்னா, வைகாசியில் நிறைய சிறப்புகளானது அடங்கியிருக்கு. வைகாசியில் இத்தனை சிறப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். ஸோ வைகாசியில் இருக்கக்கூடிய சிறப்புகளை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வளம் தரக்கூடிய இந்த வைகாசி மாதத்தை மாதவா மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றப்படும். வைகாசியுடைய முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது. இம்மாதத்தில் தான் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நற்பெறுகள் பல பெறலாம் என்பது விஷ்ணு புராணங்கள்லேயே கூறப்பட்டிருக்கு. இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மாதம். சித்திரம் முடிந்து வைகாசி மாதமானது ஆரம்பிக்கும் பொழுதே வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வமானது கருதப்படுது. குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு வீட்டில் கும்பத்தை வைத்து வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி என்பது பிறக்கும். இது ஒரு நம்பிக்கையுடைய அடிப்படையில் சொல்லப்படுது. இப்பேற்பட்ட இந்த வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் கூறப்படுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது. அப்புறம் வைகாசி சுக்ல சதுர்த்தியில தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்காக ஒரு நொடி பொழுதுல நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அப்புறம் கௌதம புத்தர் அவதரித்தது ஒரு வைகாசி பௌர்ணமி என்று வரலாறுல சொல்லப்படுது. அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றது வைகாசி பௌர்ணமியில தான். வைகாசி மாத மூல நட்சத்திர நாளில் திருஞான சம்பந்தருடைய திருநட்சத்திர தினம் அன்று அச்சால்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அப்புறம் நம்மாழ்வார் திருக்கட்டையூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி தான். அப்புறம் காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமியில தான். ஆதிசங்கரர் தோன்றியதும் வைகாசி பஞ்சமியில தான். அப்புறம் வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிறத்தால் பட்டாட சாத்தி 108 பத்மரக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது. அப்புறம் வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கக்கூடிய விரதம் ரிஷப விரதமானது வரும். வைகாசி விசாகத்தில் தான் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது. ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளுள்ள ஸ்ரீ பாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னசநல்லூர் அருகே உள்ள
திருப்பஞ்சலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அப்புறம் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார். வைகாசி மாதத்தில் 63 நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர், காலர் சிங்கர், சோமசி மாறன், நமிநந்தி அடிகள், திருநீலநாக்கர், முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் பிறந்திருக்கிறாங்க. அப்புறம் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தேவியான திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசி தான். இத்தனை தினம் புண்ணிய தினமாக இந்த வைகாசி மாதத்தில் வரும். இதெல்லாம் வைகாசியில் இருக்கக்கூடிய முக்கிய சிறப்புகள். இப்பேற்பட்ட இந்த வைகாசி மாத வழிபாடு நீங்கள் செய்தீங்கன்னா பயன்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொள்ளக்கூடிய உங்கள் ராசிக்கு ஆயுள், செல்வம், புத்திரப்பேறு ஆகியவை கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு வகையான அமைதியும் செல்வமும் செழிக்கும். இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அப்புறம் வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கிட்டும். வைகாசியில் புனித தீர்த்தங்களில் நீராடினா ரொம்பவே சிறப்பு. திருமால துளசியால் வழிபட்டால் நற்பெயர்கள் கிடைக்கும். அப்புறம் வைகாசியுடைய முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் 7 ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும். ஸோ வைகாசியில் வழிபாடு செய்தால் இத்தனை நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். இப்பேற்பட்ட இந்த வைகாசி மாதத்தில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப நீங்கள் பெறக்கூடிய பலன்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ வைகாசி மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். தன் முன்னேற்றத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம். இதுவரை எல்லாமே நன்றாக போனது, இனி எப்படி இருக்கும் என்ற கேள்வி இப்போது உங்கள் மனதில் இருக்கோ. கிரகங்கள் ஒரு நேரத்தில் ஒருவருக்கு யோகமான பலன்களையும் அதன் பிறகு அதில் மாற்றங்களையும் வழங்குவார். எதிலும் நிலையானது அல்ல என்பதற்கு கிரகங்களே காரணம். வாழ்க்கையில் நாம் உணர்வதற்கு நமக்கேற்பக்கூடிய பிரச்சனைகள் தான் அடிப்படையாக இருக்கிறது. அந்த ரீதியில் இந்த மாதத்தில் சூரியன் 5வது இடத்துல சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம்தான், மனதில் இனம் புரியாத பயம்தான், பிள்ளைகளால் தொல்லை, பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளாக இருக்கும், உடல்நிலையில் பாதிப்பு இருக்கும், வியாபாரத்தில் நெருக்கடி என்று ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் எளிதாக நடந்து வந்த வேலைகள் கூட இப்போது இழுபறியாகும். ஒவ்வொரு வேலையும் போராடி முடிக்க வேண்டிய நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் உழைப்பானது அதிகரிக்கும். மனதில் நிம்மதி என்பது இல்லாமல் போகும். இருந்தாலும் மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையானது நகரும். செலவிற்கு தேவையான வருவாய் வந்து கொண்டே இருக்கும். உறவினர்கள் உதவி கிடைக்கும். ஜூன் 2 முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பாதகமான நேரத்தில் சாதகமான பலன்கள் அடைவது போல் நினைத்த வேலை நடக்கும். புதிய இடம், வீடு வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாணயத்திற்கு 2 பக்கங்கள் போல் வாழ்க்கைக்குள்ள 2 பக்கங்களையும் அறிந்து முன்னேற்ற பாதையில் நடைபோட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் போராட்டமானதாக இருக்கும். ஒவ்வொரு வேலையும் சிரமப்பட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கும். தேவையற்ற நெருக்கடி, வீண் பிரச்சனை, எதிர்பாராத சங்கடம் என உங்களை வாட்டி வதைக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு எதிர்ப்புகளை கொண்டு வருவார். குடும்பத்திற்குள் நிம்மதியற்ற நிலை இருக்கும். ஒரு சிலர் தவறான வழியில் சென்று சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டியது வரும். அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் ஒன்று விட்டு ஒன்று என்று ஏதேனும் ஒரு பாதிப்பை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. துணிச்சலோடு செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். உங்கள் நட்சத்திராதிபதி செவ்வாய் ஜூன் 8 வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அவர் நீச்சமாக இருப்பதால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல் உங்கள் கௌரவம் காக்கப்படும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவோடு ஜூன் 8 முதல் செவ்வாய் இணையிறதுனால உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும். மருத்துவ செலவும் அதிகரிக்கும். ஒரு சிலர் விபத்தையும் சந்திக்க நேரும் என்பதால் இக்காலத்தில் அனைத்திலும் நிதானமாக இருப்பது அவசியம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவார். ஸோ வார்த்தைகளில் பிரச்சனைகளை, எதிர்பார்ப்புகளை உருவாக்குவார். ஸோ பார்த்து இருங்க.
ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்களோட ராசிக்கு இந்த வைகாசி மாதம் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.